பாமக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டு புதிய பொதுச் செயலாளராக முரளி சங்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தந்தை மகன் மோதல் போக்கில் சுமூக தீர்வு ஏற்படவே விரும்புவதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். அதே சமயம் ராமதாஸ் தலைமையிலான கட்சிதான் பாமக என அக்கட்சியின் எம்.எல்.ஏ. அருள் உள்ளிட்டோர் தெரிவித்து வருகின்றனர். நாங்களே எவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு நல்ல தீர்வு காலந்தாழ்த்தாமல் தீர்வு ஏற்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அது ஏனோ தெரியல, காலந்தாழ்த்தி போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறது எல்லாமே யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்கார்ந்து மனவிட்டு பேசணும். பேசினா தான் சுமூகமான தீர்வு ஏற்படும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவன தலைவராக கொண்டிருக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக கொண்டிருக்கிற நிறுவனராக கொண்டிருக்கிற இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா 2 கூட்டம் நடக்குது. ஒன்று அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நான் தான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், 2.5 கோடி வன்னிய மக்களுடைய தெய்வம் ஆளுகிற கோவில் இது. எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் அடிப்படையிலும் சட்டமன்ற அடிப்படையிலும் வருகின்றிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்காக, இளைஞர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, நிர்வாகிகளை முடுக்கி விடுறதுக்காக தான் இந்த கூட்டம். அன்புமணி சென்னையில் பொதுக்கூட்டம் போடுறாங்க, அதற்காக தான் இந்த அவசர கூட்டம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.